டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தை கண்டித்து வலைதளத்தில் பதிவு செய்த பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிமுக்கு தொலைபேசி வாயிலாக ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ராணிப்பேட்டை சிப்காடு காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். புகார் மனுவில் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததற்காக மர்ம நபர் தொலைபேசி வாயிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து ஆபாசமான வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். வேலூர் இப்ராஹிம் குறித்தும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிப்காடு காவல்துறையினர் ஆபாசமாக பேசுதல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தல் என 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிமுக்கு தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் வந்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய முகநூலில் தொடர்ந்து என்னை இழிவுபடுத்தும் விதமாகவும் ஆபாசமாகவும் உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் விதமாகவும் தொடர்ந்து பதிவுகள் பல இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளும் அதே போன்று திமுக கூட்டணியில் உள்ளவர்களும் பதிவிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் நான் அதை பொருட்படுத்தாமல் இருந்தேன். ஆனால் இரவு 11:20க்கு எனக்கு தொலைபேசியிலேயே நேரடியாக ஒருவர் தொடர்பு கொண்டு என்னுடைய பெயரை கேட்டு நான் என்று அதை உறுதி செய்த பின்னால எனக்கு கடுமையான கொலை மிரட்டல் விடுத்ததோடு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை மிகவும் இழிவாக ஆபாசமாக பேசி என்னையும் இழிவாக ஆபாசமாக பேசி தமிழ்நாட்டிற்குள் நான் பிரச்சாரம் செய்ய முடியாது, எப்படி நீ பிரச்சாரம் செய்ய முடியும் என்று எச்சரிக்கும் துணியில பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நான் போனை கட் பண்ணிட்டு இரவோடு இரவாக நான் கட்சி நிர்வாகிகளிடத்தில் இதை சொல்லி பிறகு நிர்வாகிகளோடு சென்று காவல்துறையில புகார் அளித்தேன். யார் என்னை மிரட்டினார்களோ மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களையும் மிரட்டி இழிவாக பேசியிருக்கிறார்களோ ஆபாசமாக பேசியிருக்கிறார்களோ அவருடைய பின்னணி என்ன, அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்களால் இந்த தமிழகத்திற்கு அமைதிக்கு என்ன பங்கம் விளைவிக்கும் என்பதையெல்லாம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து அவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சதிகாரர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறையினுடைய டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன்.